இப்ப தீர்மானம் படிச்ச தம்பி சொன்னாரு, பனையரில் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். நீக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்க. எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதையும் நினைவில் வச்சுக்க. இந்த எவனவன் டாஸ்மார்க்கு ஃபேக்டரி வச்சு காய்ச்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ள தூக்கி போடல. ஒரு நாள் நீ பாத்து, நீ இந்த கல்லு மேல கல்லு இறங்கின மேல வழக்கு போட்டவன் நீதானே. அதிகாரம் நிலையானதல்ல. வலியோர் சிலர் எதியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவாங்கிறான். நீயே இருந்துருவ எழுதுவான். நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் எங்க படுத்திருக்கீங்கன்னு நாங்க பார்த்தானே இருக்கோம். நிரந்தரம் என்ன நிரந்தரம்? எது நிரந்தரம்? கால சக்கரம் வரலாற்றின்